செகண்ட் அயன் ஆஃப் கூகுள் ஆட் சீரியஸில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆட் குரூப் லெவலில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆட் குரூப் லெவலில் நீங்கள் வந்து உங்கள் கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் வைப்பீங்க. கீவேர்ட்ஸ் வைக்கும்போது அதில் வந்து ஃபைனல் யூஆர்எல் வந்து கொடுப்பீங்க. ஃபைனல் யூஆர்எல் நீங்கள் கொடுக்குற யூஆர்எல்லேருந்து கூகுளே வந்து ஆட்டோமேட்டிக்காக கீவேர்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கும். அப்படி பண்ண வேணாம், நீங்கள் வந்து மேனுவலாக கீவேர்ட்ஸ் கொடுங்க. கீவேர்ட் ரிசர்ச் பண்ணியிருப்பீங்களா? கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி எதுக்கெல்லாம் சர்ச் வால்யூம் ஜாஸ்தியாக இருக்கோ அதை வந்து எடுத்து வச்சுருப்பீங்களா? ஆட் குரூப்புங்கிறது ஒன்றும் கிடையாது. நீங்கள் எடுத்த கீவேர்டை குரூப்பாக பிரிக்க போகிறீங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு வெப் டிசைன் கம்பெனி ஆர் வெப் டெவலப்மெண்ட் கம்பெனிக்கு வந்து நான் வந்து கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து எப்படி இருக்கும், வெப் டிசைனுக்கு தனியான ஒரு கீவேர்ட்ஸ் இருக்கும், வெப் டெவலப்மெண்ட்டுக்கு தனியான கீவேர்ட்ஸ் இருக்கும், காமர்ஸ் வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு தனியாக இருக்கும், ஷாப்பிஃபை டெவலப்மெண்ட்டுக்கு தனியாக இருக்கும், வேர்ட்ப்ரெஸ்க்கு தனியாக இருக்கும், வேர்ட்ப்ரெஸ்க்கு சம்மந்தப்பட்ட கீவேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். லைக் இது எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக பிரிக்கணும். வெப் டிசைன் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரே மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான். பட் இருந்தாலுமே அது தனித்தனி டிஃப்ரெண்ட்டான குரூப்ஸாக போட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். லைக் இன்னும் உங்களுக்கு வந்து கரெக்டான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ தட் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா கீவேர்ட்ஸும் ஒரே குரூப்பில் வைக்காதீங்க. அது எந்தெந்த குரூப்பு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து அது தனித்தனியாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அதேமாரி கீவேர்ட்ஸ் சூஸ் பண்ணும்போது சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட பட்ஜெட்டே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபேஸ் மேட்ச் போங்க. ஃபேஸ் மேட்ச்சோ ஆர் எக்ஸாக்ட் மேட்ச்சோ போங்க. ஃபேஸ் மேட்ச் போகிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஃபேஸ் மேட்ச் அப்படிங்கிறது என்னென்னா டபுள் கோட்ஸில் கொடுக்கறது தான். கீவேர்ட்ஸை வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கறது தான் வந்து ஃபேஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே கொடுக்கறது வந்து எக்ஸாக்ட் மேட்ச்சு. எதுவுமே கொடுக்காமல் இருக்கிறது வந்து ப்ராட் மேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபேஸ் மேட்ச் போங்க. அது கூட வந்து நெகட்டிவ் கீவேர்ட்ஸை ஆட் பண்ணிக்கிட்டே போங்க. நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் தான் என்ன அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். உங்கள் பிஸ்னஸ்க்கும் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.